பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் என்னுடைய இஷ்ட தெய்வமான பழனி முருகனுக்கும் என்னுடைய ஜோதிட குருமார்கள் வாஸ்து குருமார்களையும் வணங்கி இந்த வீடியோ சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்மளுடைய வீடு அப்படின்றது வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் சரி, வாஸ்து குறைபாடுகள் இல்லைன்னாலும் சரி, நம்மளை காப்பாத்துமா காப்பாத்தாதா அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பல அற்புதமான சூட்சமமான ரகசியங்கள் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய வீடு சரியானபடி இருக்கா இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் நம்ம நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் சரியாக உட்கார வைக்கிறது தான் வாஸ்துன்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோக்களில் பேசியிருக்கிறோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது தலைவீதியை மாற்றும் தலைவாசல் அப்படின்னு கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், இன்னும் நல்லா புரியும். ஒரு வீட்டினுடைய தலைவாசல் அப்படின்றது அந்த வீட்டினுடைய மூளை. சரியாக யோசித்தால் சரியான பலன் கிடைக்கும் அப்படின்றது உண்மை இல்லையா? அதே மாதிரி வீட்டினுடைய தலைவாசல் சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையும் சரியாக அமையும். இப்போ இந்த தலைவாசல் அப்படின்றது அவங்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்றபடி சிறப்பாக இருக்கிறதா, அவர்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்றபடி சிறப்பாக இருக்கிறதா? யாருடைய ஜாதகத்துக்கு சிறப்பாக இருக்க வேண்டும்னா அந்த வீட்டினுடைய பத்திரம் யார் பேர்ல இருக்குதோ அவங்களுடைய ஜாதகத்துக்கு தான் பார்க்கணும். அது சின்னவங்க பெரியவங்க அதெல்லாம் கணக்கு இல்லை. அது சின்ன பையனா இருந்தாலும் சரி அவருக்கு தான் பார்க்கணும். குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி அவருக்கு தான் பார்க்கணும். சரிங்களா? பத்திரம் யார் பேர்ல இருக்குதோ அவங்களுக்கு தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ கவனிங்க, ஒரு வீடு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இதில் எந்த பக்கம் வேணால் தலைவாசல் வச்சுக்கலாம். இது ராசி கட்டம். இந்த ஜாதகத்தையும் இந்த வீட்டையும் கம்பேர் பண்ணி அந்த ஜாதகருக்கு எது கரெக்டான திசை கரெக்டான வாசல் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நாம் அந்த வாஸ்து பிளானை வாஸ்து பார்க்கறது குழிப்பொருத்தம் பார்க்கறது எல்லாம் பார்த்து கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, எடுத்துக்காட்டுக்கு வழக்கமாக ராசி கட்டான போட்டாலே நம்ம மேஷ வீடத்தான் எடுப்போம். லக்னம், மேச லக்னம் கொண்ட ஒரு நபர் இருக்கிறார். மேச லக்னத்தில் ஒரு நபர் பிறந்திருக்கிறாரு. அவர் ஒரு வீட்டில் வசிச்சிட்டு இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வீட்டில் இருக்கிறாரு. இந்த வடக்கு பார்த்த வீட்டில் ஈசானியத்தில் வாசல் வச்சிருக்கிறார். சரிங்களா? வாசல் ஈசானியத்தில் வச்சிருக்கிறார். சரிங்களா? வடக்கும் கிழக்கும் சேர்ற இடம் தான் ஈசானியம். சரிங்களா? இப்போ ஈசானியத்தில் வாசல் வச்சிருக்கார். சரியா? எப்படி வீடுகளுக்கு திசைகள் இருக்கிறதோ அதே மாதிரி ராசி கட்டத்திற்கும் திசைகள் இருக்கிறது. சரியா? இங்க பாருங்க, மேஷம் ரிஷபம் மிதுனம். சரியா? மேஷம் ரிஷபம் இது ரெண்டுமே உங்களுக்கு கிழக்கு. சரிங்களா? இங்க கடகம் சிம்மம் ரெண்டுமே தெற்கு. அடுத்ததா துலாம் விருச்சிகம் மேற்கு, மகரம் கும்பம் வடக்கு. சரிங்களா? இந்த திசைகளை பேஸ் பண்ணி நாம அவங்களுக்கு தலைவாசலை வச்சு கொடுக்கணும் ஜாதகத்தின்படி. சரியா? இந்த தலைவாசல் மாற்றத்திற்கு உட்பட்டது அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? ஒரு வீட்டுக்கு தலைவாசல் வச்சுட்டோம், அப்புறமா அது எப்பவுமே நம்ம இடம் மாத்துறதில்ல. சரியா? ஒரு தலைவாசல் அப்ப நடக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏத்த மாதிரி நீங்க வைக்கணும்ன்றத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு குரு தசை நடக்குதுன்னு வச்சுங்களா. குரு தசை மேஷ லக்னத்துக்கு 9க்கும் 12க்கும் உரியவர். சரிங்களா? நல்லவர் தான். சரியா? குரு தசை நடக்குது. சரியா? இந்த குரு தசைக்கு வேதகன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? வேதகன், பாசகன், காரகன் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? தெரியாதவங்க பிளைண்டா பாருங்க. சரியா? இந்த குரு தசைக்கு கெட்டது பண்றதுக்குன்னு ஒரு கிரகம் இருக்கமா இல்லையா? இல்லையா? இந்த குரு தசைக்கு கெட்டது பண்றதுக்குன்னு ஒரு கிரகம் இருப்பார். சரிங்களா? அந்த கிரகத்தினுடைய ஏரியாவில் நீங்க தலைவாசலை வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது
கெடுதலைத்தான் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நமக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தலைவாசல் இருக்குதா இல்லையா அப்படின்னு நீங்க பார்க்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மேஷ லக்னத்துக்காரரு மேற்கு பார்த்து ஒரு வீடு கட்டியிருக்கிறார். சரிங்களா? மேற்கு பார்த்து வீடு கட்டியிருக்கிறார். இது மேற்கு. மேற்குல உச்சப்பகுதி எது? இதுதான் உச்சப்பகுதி. இங்கதான் நம்ம தலைவாசலை வைக்குவோம். வடமேற்கு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல தலைவாசலை வச்சுட்டாரு. இது சரி. சரிங்களா? ஏன்னா இது யாரோட வீடு? குருவினுடைய வீடு. ஸோ குருவினுடைய வீடு அப்படின்றதுனால அது சரி. குரு தசைக்கு வேதகன் வந்து பாத்தீங்கன்னா சூரியன். குரு தசைக்கு வேதகன் வந்து சூரியன். அப்போ இந்த இடத்துல சூரியன் வந்து நின்னுட்டார். எப்படிங்க? இந்த இடத்துல உள்கட்டத்துல சூரியன் வந்து நின்னுட்டார் அப்படின்னா இது தப்பு. சரிங்களா? எப்படி முதல்ல நம்ம சரின்னு சொன்னோம், இப்போ நம்ம தப்புன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா குரு தசை தான், குருவோட வீடு தான், நல்லது தான். ஆனா குரு தசைக்கு வேதகனான சூரியன் வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டாரு. அப்போ அவருக்கு நல்லது பண்ண விடுமா அப்படின்னு கேட்டா நல்லது பண்ண விடாது. அது தலைவாசலுக்கு சொல்றேன். ஜாதக ரீதியான கணக்கு வேற, வாஸ்து ரீதியான கணக்கு வேறன்றதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த சூரியன் இருக்கிற இடத்துல தலைவாசல் வச்சுட்டாங்க. இப்போ அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 9வது வீடு இல்லையா? 9 அப்படின்னாலே தான தர்மங்கள் புண்ணியங்கள் இல்லையா? அப்போ அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்க தொடர்ந்து தான தர்மங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நிறுத்தக்கூடாது. நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா இருக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒன்று விரையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க வந்து தான தர்மம் பண்றதை நிறுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுக்கும். இதே மாதிரி தான் நம்ம எல்லா திசை வாசலுக்குமே பார்க்கணும். ஸோ இதுல அந்த ஜாதகத்தினுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. சரிங்களா? ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன ஜாதகம் போட்டு அந்த தலைவாசலை நம்ம பண்றோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த தலைவாசல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவகிரகங்களை இங்கே பிரித்து தான் வைப்போம், அது வேற டாபிக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த தலைவாசலை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி எல்லாருமே வந்து இந்த ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்தம்பா ஒரு 10-15 வருஷம் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது, அப்புறம் தொழில் நஷ்டமாக ஆரம்பிச்சுது. ஸோ அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாகவே போய் அதுக்கப்புறம் திருப்பியும் நல்லா வந்தேன் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைவாசல் தான். ஏன்னா நடக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்ற மாதிரியான தலைவாசலை நாம் வந்து மாற்றிக்கணும். ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலத்தில் குறைஞ்சது 2 முறையாவது மாற்றி வைக்கிற மாதிரி வரும் தலைவாசல் வந்து. ஸோ இந்த தலைவாசல் வாஸ்து அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது கைதேர்ந்த வாஸ்து நிபுணர்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான வாஸ்துப்படி உங்களுடைய வீடு இருக்கா அப்படின்றத ஒரு தடவை பரிசோதனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடக்குது, அந்த தசாபுத்திகளுடைய வேதகன் யாரு, அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வாசல் இருக்குதா இல்லையா, நல்ல தசாபுத்திகள் நல்ல திசைகளில் நம்முடைய வீடு வாஸ்து அமைஞ்சிருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்களே பரிசோதனை பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.